ஹலோ வாட் ஐ பாட் ஃப்ரம் டிமார்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்போ பென்னு தான் வாங்கினேன், ரீஃபில் பென். ஏன்னா கொஞ்சம் இந்த ரீஃபில் பென் மேலே எனக்கு கொஞ்சம் பைத்தியம். எங்கே போனாலும் இது ஒரு ரீஃபில் பென் வாங்கிடுவேன் அண்ட் யூஸ் பண்ணியும் காலி பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாஸ்கிங் டேப் ஃபார் ஆர் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் ஃபார் ஸ்டெடி பிளான்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பென் ஸ்டாண்ட். சரி ப்ரஷ் போட்டு வச்சுக்கலாமேன்னு வாங்கினேன். அப்புறம் இந்த எக்ஸாம் பேட் கடைசியாக வாங்கிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நோட் புக் தான் வாங்கினேன். ஸோ க்யூட்டாக இருந்துச்சு, லெதர் நோட் புக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் பண்ணி பார்த்தேன், இட் வாஸ் குட். அதுக்கப்புறம் வந்துட்டு பட் அந்த நோட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சிங் பண்ணோன்னா பின்னாடி இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி அந்த நோட் புக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்னும் பெயிண்டிங் பண்ணி பார்க்கல. பெயிண்டிங் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இந்த ப்ரஷஸ் வாங்கினேன், வாட்டர் கலர் ப்ரஷஸ். இட் வாஸ் குட், நல்லாவே இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த நோட் புக் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக இருந்துச்சு. அந்த பேப்பரே சூப்பராக இருந்துச்சு, திக்காகவும் இருந்துச்சு.